சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் குடும்பத்திற்குள் கலகத்தை மூட்டி உன்னுடைய குடும்பத்தின் ஒற்றுமையை கெடுத்து கொண்டு அதில் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒருத்தியை அடையாளம் காட்டுவதற்காக இன்று உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். நீ நினைக்கலாம், அப்பா ஏன் இது போன்ற வாக்குகளை எல்லாம் நமக்கு தருகிறார் என்று. என் அன்பு குழந்தையே, நான் ஒரு வாக்கினை உனக்கு தருகிறேன் என்றால் அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய சந்தோஷம் என்பது எதை சார்ந்திருக்கின்றது? உன்னுடைய குடும்பத்தை சார்ந்து இருக்கின்றது. உன் குடும்பத்திற்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் உன்னை வெளியில் நீ எத்தனை சந்தோஷமாக இருந்தாலும் உன் மனதிற்குள் நிச்சயமாக ஏதோ ஒரு நெருடலை ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கும். ஐயோ, நம் குடும்பத்தில் அனைத்தும் பிரச்சனைகளும் இருக்கின்றதே, நம் வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கின்றார்களா இல்லையா என்ற சிந்தனை நீ எங்கே எத்தனை சந்தோஷத்தில் இருந்தாலும் உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதற்காகத்தான் அப்பா உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்று நான் இறங்கியிருக்கின்றேன். நான் அவ்வளவு எளிதாக யாரை பற்றியும் குறை சொல்லிவிட மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது நான் உன் குடும்பத்தில் ஒருத்தி கலகத்தை மூட்டுகிறாள் என்று சொல்கிறேன் என்றால் நீ சற்று சிந்தித்துப் பார். யார் அவள் என்று நான் சொல்வதற்கு முன்பாகவே நீயே புரிந்து கொண்டிருப்பாய். குடும்பத்தை சுற்றி பிரச்சனைகள் நடக்கும் பொழுது அவள் மட்டுமே எல்லார் பக்கமும் சாய்ந்து பேசி கொண்டிருப்பாள். நீ வேண்டும் எல்லாரும் வேண்டும் என்று நினைக்கின்ற குணம் கொண்டவள். யாரிடம் எப்படி நடித்தால் அவர்களின் நட்பினை கடைசி வர தொடர்ந்து இருக்க முடியும் என்று நன்கு அறிந்து கொண்டவள். ஆனால் எப்பொழுதுமே அவளுடைய நாடகம் எல்லோரிடமும் பலிக்காது. எப்பொழுதுமே அவளது நாடகம் எல்லோரிடமும் பலிக்காது. எல்லோருமே அவளின் பேச்சில் மயங்கி கிடந்தாலும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற சிலர் நிச்சயமாக அவளினுடைய உண்மை சுயரூபத்தை அறிந்துதான் வைத்திருக்கிறார்கள். உன்னிடமும் பலமுறை அவளை பற்றி சொல்லியும் இருக்கின்றார்கள். உங்களிடம்தான் இப்படியெல்லாம் பேசுகின்றார்கள். ஆனால் எல்லோரிடமும் இது போன்று நடந்து கொள்வதில்லை. அவள் பேச்சில் வித்தியாசங்கள் இருக்கின்றது என்று இப்பொழுது அவளை உன் குடும்பத்தில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றாள். குடும்பத்தில் ஒற்றுமையை கெடுக்க வேண்டும், யாரும் சந்தோஷமாக 2 நிமிடங்கள் இருந்தால் அவளுக்கு வயிற்றெரிச்சல் வந்துவிடும். இது போன்ற எண்ணங்களோடு யாருமே இருக்கக்கூடாது என்பதையும் உனக்கு நான் தெளிவாக உணர்த்துகின்றேன். அடுத்தவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து உன்னால் சந்தோஷப்படவில்லை என்றாலும், உன்னால் சந்தோஷப்பட முடியவில்லை என்றாலும் நீ அவர்களை பார்த்து வயிற்றெரிச்சல் படாமலாவது இருக்க வேண்டும். அவர்கள் சந்தோஷத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக அது யாரும் கிடைக்கக்கூடாது என்று ஒருபொழுதும் நினைக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, இதை அவள் மட்டும்தான் தனியாக செய்து கொண்டிருக்கின்றாளா என்று பார்த்தால் அப்படி கிடையாது. அவளோடு சேர்ந்து ஒரு கூட்டு களவாணி இருந்து கொண்டு தான் இருக்கின்றாள். இவர்கள் எல்லாம் உன் குடும்பத்தில் தான் இருக்கின்றார்கள் என்பதுதான் மிகவும் வேதனைப்படக்கூடிய விஷயமாகும். வெளியில் இருக்கின்றவர்கள், பக்கத்து வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் இது போன்று செயல்களை செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நம்முடைய உணர்வுகள் தெரியாது. நாம் யார் என்கின்ற செயல்பாடுகள் எதுவும் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் உன் குடும்பத்திலேயே இருந்து கொண்டு இத்தனை நாட்களும் நல்ல உறவாடி கொண்டே உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உன்னை சுற்றி
நடந்த பல பிரச்சனைகளுக்கு இவர்கள் காரணமாகவும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று எல்லாம் வெளிவந்து அவர்களிடம் கேட்டால் அவர்களுக்கு எதுவுமே தெரியாதது போல நடித்து கொண்டிருப்பார்கள். என் அன்பு குழந்தையே, குடும்பம் என்று ஒன்று இருக்கும்பொழுது அதில் நார்தர் வேலை செய்வதற்கு என்று ஒருவர் இருந்து கொண்டு தான் இருப்பார். ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் அல்ல, 2 பேர் அல்ல, இது போன்ற குணங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தோடு இது நின்றுவிடும் என்று நினைத்து விடாதே. இப்பொழுதும் கூட ஒரு செயல் அவர்கள் தான் செய்தார்கள், தவறு அவர்கள் மீதுதான் இருக்கிறது என்று நீ கண்டுபிடித்து கேட்பாயானால் மீண்டும் நிச்சயமாக அது அவர்களின் தவறு அல்ல என்று உன்னிடம் சாதிப்பார்கள். ஒருவிடம் குடும்பத்தில் எல்லோரிடமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒருவரிடமும் ஒவ்வொரு பொய்யை சொல்லி சமாளிப்பார்கள். இதுவெல்லாம் அவர்களுக்கு கைவந்த கலையாக மாறிவிட்டது. சாயப்பாவின் முன் இது போன்றவர்கள் ஒருபொழுதும் நிற்க முடியாது. என்னை கை எடுத்து வணங்குபவர்களுக்கு கூட அவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. என்னை வணங்குபவர்கள் மனதில் எப்பொழுதும் உண்மை இருக்க வேண்டும். யாரையும் கெடுக்கின்ற வஞ்சக எண்ணங்கள் இருக்கக்கூடாது. நேர்மறையாக இருக்க வேண்டும். எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, என்னிடம் வந்து நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ கேட்பதை விட, அப்பா எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒருமுறை கேட்டுப்பார். உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன். உன் வாழ்க்கை நீ கேட்பதையெல்லாம் உனக்கு அள்ளி கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை எல்லாம் உன் அப்பா நான் ஓடோடி வந்து செய்து கொடுப்பேன். இன்று இந்த காரியங்களை செய்ய துணிந்தவர்கள் நாளை என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவார்கள். அதனால் இவர்களிடம் எப்பொழுதுமே சற்று கவனமாக உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் தெரியாமல் இருப்பது உன்னுடைய அறியாமையை தான் குறிக்கின்றது. எல்லோரையும் எளிதாக நம்பி விடுவது சரி. ஏற்றது யாராக இருந்தாலும் அவர்களை சற்று ஆராய்ந்து விட்டுத்தான் அவர்களை முழுமையாக நீ நம்ப வேண்டும். உன் அப்பன் சாயப்பா உனக்கு பலமுறை பல எச்சரிக்கைகளையும் கொடுத்திருக்கின்றேன். எல்லோருடைய குணங்களையும் நீ ஒன்று போல் நினைக்காதே. எல்லோரும் ஒன்று போல் எப்பொழுதும் இருப்பதில்லை. ஒவ்வொருவரும் மற்றவர்களின் நல்ல எண்ணங்களை கண்டு சந்தோஷப்படுவதில்லை. நீ நல்ல எண்ணங்களை வைத்திருக்கிறாய் என்றால் எப்படியாவது உன்னை அசிங்கப்படுத்தி மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த வைக்க வேண்டும் என்று தான் அவர்கள் நினைப்பார்கள். இது போன்றவர்கள் முதலில் சுயநலவாதிகளாக இருப்பார்கள். அப்பா இத்தனை சொல்லியும் உனக்கு புரியவில்லை, யார் என்று தெரியவில்லை என்றால் நான் சொல்கின்ற அடையாளங்களை வைத்து அவரை நிச்சயமாக நீ கண்டு கொள்வாய். எப்பொழுதுமே முகத்தில் புன்னகையை வைத்திருப்பார். சிரிப்பு அசாத்தியமாக இருந்து கொண்டிருக்கும். மனதிற்குள் எல்லா வஞ்சகம் வெளியே வந்து வஞ்சகத்தை காட்டிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அதிகப்படியான சிரிப்பினை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நீ ஒன்று உதவி கேட்டால் பல உதவிகளை செய்வது போல ஓடி ஓடி செய்து கொண்டிருப்பார்கள். தேவைக்கு அதிகமாக உனக்கு தருவதற்கு ஒருவர் முயற்சி செய்கிறார் என்றால் அவர் மனதில் வேறு ஏதோ ஒரு எண்ணம் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, அவளோடு சேர்ந்து உனக்கு துரோகத்தை செய்ய நினைப்பவர்கள் வேறு யாரும் கிடையாது, அவரோடு உடன் பிறந்தவர்கள்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, அவர்களும் சேர்ந்துதான் உன் குடும்பத்தில் கலகத்தை மூட்டி உன் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் ஆக்குவது, எல்லோருடைய மன நிலையையும் மன நிம்மதியும் கெடுப்பது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சில எழுத்துக்களை உனக்கு சொல்கின்றேன். அதில் அவரின் பெயர் நிச்சயமாக இருக்கின்றது. நீ இருவரையும் சேர்த்து வைத்து பார்க்கும்பொழுது அடையாளத்தை கண்டு கொள்வாய். அவர் பெயரின் முதல் எழுத்து கா, கி, பி, சு, தா, தி. இதில் ஏதாவது ஒரு பெயர்தான் உன் வாழ்க்கையை கெடுத்து நினைப்பவர், உன் குடும்பத்திற்குள் துரோகம் செய்ய நினைப்பவர். எந்த பெயராக நிச்சயமாக இருக்கின்றது என்று உனக்கு நன்றாக தெரியும். இவர்களை அடையாளம் கண்டு கொண்டு இவர்களிடமிருந்து எப்பொழுதும் நீ விலகியே இரு. இவர்களின் வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு பொழுதும் பதில் அளிக்காதே.
மதிப்பு கொடுக்காதே. எத்தனை உதவி தேவைப்பட்டாலும் ஒருபொழுதும் இவர்களிடம் சென்று நீ நிற்காதே. இவர்களின் எண்ணங்கள் தூய்மையில்லை. இவர்கள் யாரையும் நன்றாக வாழவிட வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் உன்னிடம் தேன் போல பேசுவார்கள், இனிமையாக நடந்து கொள்வார்கள். நீ என்ன சொன்னாலும் அதை உனக்கு பல மடங்கு செய்து கொடுப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் எல்லாம் வஞ்சகத்தை மட்டுமே அதிகப்படியாக வைத்து கொண்டிருப்பார்கள். உன்னுடைய குடும்பத்தையே சீரழித்து நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி நீ இருப்பாயானால் முதலில் சந்தோஷம் அடைவது அவர்களாக மட்டும்தான் இருக்கப் போகின்றார்கள். இவர்களின் எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் குடும்பத்தில் எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இறை வழிபாட்டை ஒருபொழுதும் கைவிடக்கூடாது. தெய்வங்கள் வீட்டிற்குள் வந்துவிட்டால் இது போன்றவர்கள் எல்லாம் கால் தூசிக்கு சமமானவர்கள் என்பதை மறந்து விடாதே. இன்னும் உன்னிடம் நடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த நடிப்பிற்கு மிக விரைவாகவே முடிவு வரப்போகின்றது. முடிவு வருகின்ற நேரம் உன் காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்பார்கள். எல்லாம் நல்லபடியாக நினைத்துவிடும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.